வெற்றி எல்லாம் ஒரு போதை, தோல்விதான் கீதை அப்படிம்பாங்க. நஷ்டப்பட்டீங்கன்னா தான் லாபத்தோட அருமை உங்களுக்கு புரியும். வடிவேல் சொல்ற மாதிரி வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம், வலி நல்லது, அது உங்களைய வலிமையாக்கும் ஒரு வழி. ஒருத்தன் வெற்றி மட்டுமே அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா தலகணம் தான் ஏறும். ஆணவத்தின் உச்சியில போய் அழிவுக்கான பாதை அவனே தேடிக்குவான். நீங்க தோல்வியோடு வெற்றி அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பக்கம் வரும், நிதானமாக்கும். சரி, நீங்க ஒரு விஷயத்துல நம்பர் 1 ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்றதுல தான் இருக்குது நீங்க யாருங்கிறது. 10 பால் இருக்கும்போது 1 ரன் அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லாராலையுமே முடியும். 5 பால் இருக்கும்போது 15 ரன் அடிக்கணுங்கிறதுல தான் நீங்க யாரு, உங்களோட தனித்துவம் என்ன. ஸோ உங்களோட முதல் ரசிகனா நீங்களே இருங்க, உங்களோட தனித்தன்மையை வளர்த்துக்கோங்க, வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. கடைசியில் சொல்லணும்னா ஒன்று தான், ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லாமே நல்லா நடக்கும்ட்டு ஆசைப்படுவோம், எதிர்பார்ப்போம். பட் பிளான் ஃபார் த வர்ஸ்ட். அப்படி எதுவுமே நடக்கல, நம்மளை புரட்டி போடுற மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா எப்படி அதை எதிர்கொள்றது, எப்படி இதை கடந்து போறது, வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நன்றி, வணக்கம்.